வீட்டில் முட்டை இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை எக் கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையான இந்த எக் ரெசிபியை வந்து எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூனு மிளகும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரெசிபி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்து வதங்கி வரணுங்க. நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு இந்த தக்காளியை வந்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து எதுவுமே சேர்க்கலை. ஆல்ரெடி நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற காரமே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நம்ம எல்லாமே பச்சைதாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நல்லா திக்காகி வந்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கிரேவியும் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்க்கும் பொழுது அதில் வந்து கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியோட மசாலா எல்லாம் இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்குங்க. அப்போ சாப்பிடும் பொழுது எக்கு வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கீரல் வந்து போட்டுக்கோங்க. இப்போது எல்லா எக்குமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இது வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா கிரேவி இன்னுமே நல்லா திக்காகி வந்துடும். அந்த முட்டைக்குள்ளார எல்லா டேஸ்ட்டும் இறங்கி வந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஒரு அருமையான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரிக்காக தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.